ட்ரோன் வெடிகுண்டு பதற்றங்கள் இன்றி ஜம்மு காஷ்மீர் எல்லை இயல்பு நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதனை தற்போது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட போதும் நள்ளிரவில் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது இயல்பு நிலையில் ஜம்மு காஷ்மீர் இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதனை தற்போது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவியா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். காவியா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட போதும் நள்ளிரவில் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி உயிரிழப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பிய காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 26 பேர் உயிரிழந்தனர். இது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. இதில் ஏராளமான தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனால் தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியா இடையே போர் பதற்ற சூழலானது நீடித்து வந்த நிலையில் பீரங்கி குண்டுகளை வைத்து காஷ்மீர் எல்லையோரத்தில் இருக்கும் மக்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தமானது அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைமையில் நேற்று மாலை 5 மணியிலிருந்து அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த பதற்றமான சூழல் தனியும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லைகளில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தி வந்தது. அதற்கு இந்தியா தரப்பிலும் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்திய திடீர் தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் முகமது இம்தியாஸ் பலியானார். மேலும் 7 வீரர்கள் காயமடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. உடனடியாக தொடர்ந்து அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக மூத்த அதிகாரி தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் ஆர்எஸ்புரா செக்டாரில் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து சனிக்கிழமை மாலை, அதாவது நேற்று மாலை 5 மணியிலிருந்து போர் நிறுத்தம் அமலாவதாக இந்தியா பாகிஸ்தான் அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்திய எல்லை பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே பாதுகாப்பு காரணம் கருதி ஜம்மு காஷ்மீர், குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் மின்சார விநியோகமானது துண்டிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இந்தியா பாகிஸ்தான் பதற்றங்களுக்கு மத்தியில் ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த பகுதிகளில் ட்ரோன் வெடிகுண்டு பதற்றங்கள் இன்றி தற்போது அந்த பகுதிகளில் வாகனங்கள் வழக்கம் போல் இயங்கி வரும் காட்சிகளானதும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி காவியா.